ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேத்ஸ் குரு தமிழ். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சில எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, சிஜிஎல் 2024 கிராஜுவேட் லெவல் எக்ஸாமோட ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமான கட் ஆஃப் வந்திருக்கு. ஸோ கிளியர் பண்ண எல்லாருக்கும் கங்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் தென் யார் யாருக்கெல்லாம் கிளியர் ஆகலையோ அவங்க வந்து மனசு விடாம அடுத்தது ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூஸா வச்சுக்கிட்டே இருங்க. ப்ரிப்பரேஷனை விடாம கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களோட மனசை ஒருங்கிணைச்சு என்ன பண்ணணுமோ, எதை படிக்கணுமோ அதை இந்த வாட்டி என்னென்னலாம் மிஸ் பண்ணீங்களோ அதை ஒரு ரெக்டிஃபை பண்ணி அடுத்தது ஒரு போஸ்ட் நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸோ இதுல மொத்தம் 4 நாள் எக்ஸாம் நடந்தது. ஓகேங்களா? இந்த 4 நாள் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டினோட லெவல் வந்து ஈஸியா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அதுக்கேத்த மாதிரி நார்மலைஸும் ஆயிருக்கும். ஆனா நார்மலைஸ் ஆன மார்க்லயே வந்து இவன் வந்து வேற லெவல்ல வச்சு வச்சிருக்காங்க கட் ஆஃப். சோ இது வந்து நீங்க மினிமமா எடுக்க வேண்டிய மார்க் இது. இது எவ்வளவு பேர் எடுத்திருக்கான் பாத்தீங்க அப்படின்னா 88,000 பேர் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த மார்க்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை மட்டும் ஆவீங்க. ஓகே, இதுல பாருங்க, யூஆரோட மார்க் குவாலிஃபை ஆகுறதுக்கே வந்து நீங்களோட மார்க் உங்களுக்கு தேவை ஜெனரலுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஓபிசிக்கு 306 மார்க் தேவைப்படுது. அப்போ எவ்வளவு பேர் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓபிசில 306 மார்க் எடுத்து 28,000 பேரும், யூஆர்ல வந்து 11,000 பேரும் வந்து என்ன இருக்காங்க, இந்த மார்க்ல இருக்காங்க. சோ திஸ் இஸ் வெரி பிக் என்னை பொறுத்தவரையும். ஓகேங்களா? சரி, இதுல பிக்கஸ்ட் இது டாஸ்க் என்ன அப்படின்னா நம்ம டைப்பிங் போஸ்டும், அடுத்தது வந்து கம்ப்யூட்டர். ஓகேங்களா? இதுல கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் சிபிடில இதுல நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்கிறது கம்ப்யூட்டர்ல எவ்வளவு மார்க் வரும் அப்படின்றதான். இதுல பாருங்க, கம்ப்யூட்டர் வந்து லாஸ்ட் டைம் மாதிரி டீசென்ட் தான் கொடுத்திருக்கான். இதுல ஜெனரல் பாத்தீங்கன்னா 27 மார்க், ஓபிசிக்கு 24 மார்க். மினிமமா வந்து அவன் கொடுக்கறதுல 25ல இருந்து நீங்க 30 வரையும் வச்சிருந்தீங்கன்னாவே நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் கம்ப்யூட்டர்ல. சோ அதனால பயப்பட வேணாம். அடுத்தது டைப்பிங் டெஸ்ட். இதுல வந்து எப்பயும் போலதான் இருக்கிறது. இதுல 7% வந்து நீங்க எரர் இருக்கணும் ஓபிசிக்கு போதும். இது யூஆருக்கு வந்து 5% தான். ஓகேங்களா? சோ இது இருந்துச்சுன்னா நீங்க டெஸ்ட்லயும் கிளியர் பண்ணிட்டு இருப்பீங்க. டெஸ்ட் வந்து மேக்ஸிமம் இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் இதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு மட்டும் தான் இருக்கும். ஆனா கம்ப்யூட்டர் ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டரும் அதே மாதிரி தான் சிபிடி தேவையோ அதுக்கு மட்டும் தான் அதை வச்சிருக்காங்க. சரி, மொத்தம் 18,000 வேகன்சியா 18,000 ஃபில் பண்ணிட்டான். ஆனா அவன் வந்து பிடபிள்யூபிடில மட்டும்தான் கொஞ்சம் 2 பேர் குறைஞ்சிருக்கே தவிர மத்த எல்லா இடத்துலயும் ஃபுல் கம்ப்ளீட். ஓகேங்களா? இது வந்து இந்த போஸ்ட் எல்லாமே வந்து ஸ்டிக்கல் ஆபீசர் போஸ்ட். ஓகேங்களா? சோ இதனோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னாவே இது வந்து 2-3 பேப்பர் வந்து ஆட் ஆகும். என்னென்ன பேப்பர்லாம் ஆட் ஆகுது இந்த பாருங்க. ஜேஎஸ்ஓக்கு வந்து பேப்பர் 2 தனி ஒரு பேப்பர் இருக்கு, அது மட்டும் ஆட் ஆகும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2ல வந்து இதுக்கிட்ட தனி பேப்பர் இருக்கு. அதையும் இங்க டேட் 2ல எடுக்கிற மார்க்கும் ஆட் ஆகும். அதே மாதிரி ஜேஎஸ்ஓ ரெண்டுத்தையும் சேர்த்து செக்ஷன் 1 பிளஸ் செக்ஷன் 2 ரிமைனிங் இருக்க போஸ்ட் எல்லாம் வந்து இது ரெண்டும் ஆட் ஆகி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதனோட கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இத பாருங்க, 457 இருக்கு. எதுக்கு? ஜேஎஸ்ஓக்கு. வந்து லிஸ்ட் வர யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இதுல வந்து 2 லிஸ்ட் விட்டுருப்பாங்க. அதுல வந்து லிஸ்ட் 1ல வந்து ஜேஎஸ்ஓ, அடுத்த லிஸ்ட் 2ல வந்து இந்த ஜேஎஸ்ஓ தவிர ரிமைனிங் உள்ள போஸ்ட் எல்லாம் வந்து அதுல இருக்கும் லிஸ்ட் 2ல. ஓகேங்களா? சோ லிஸ்ட் 1லோட கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரலுக்கு வந்து 457 இருக்கு. ஓகேங்களா? ஓபிசிக்கு வந்து 442 இருக்கு. இது வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிரேட் 2 வந்து இது வந்து நிறைய காம்படிஷன் இருக்காததுனால இதனோட கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. அதான் இதனோட டிஃபரன்ஸ். 438, இது வந்து 418. சோ அடுத்தது நம்ம தேடி வந்தது. ஓகே, லிஸ்ட் 2ல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கட் ஆஃப் அவ்வளவு அதிகமா இருக்கு. என்னன்னா இது வந்து ஜேஎஸ்ஓ அதுக்கப்புறம் எஸ்ஐ ரெண்டுமே இல்லாத ரிமைனிங் இருக்க எல்லா போஸ்டுக்கான கட் ஆஃப் தான். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் வந்து யாரெல்லாம் வந்து 320, 310, 315 வச்சிருக்காங்களோ அவங்களுக்கே நல்ல போஸ்டே கிடைச்சது. ஆனா இப்போ இருக்க கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா சொல்றதுக்கே என்னால முடியல. மேக்ஸிமம் 365 வரை இருக்கு. இத பாருங்க, மேக்ஸிமம் 365, மினிமம் வந்து போஸ்டல் 335 வரையும் இருக்கு. ஓகேங்களா? சோ இதனோட கட் ஆஃப் வந்து 330ல இருந்து 360 வரை இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். லாஸ்ட் டைம் வந்து 324, 325 நிக்கவங்களே வந்து நல்ல போஸ்ட் வாங்கினாங்க. இந்த வாட்டி அவங்களாம் என்ன ரேஞ்சில இருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு இருக்கு.
ஓகேங்களா? சோ நாம ஆவலுடன் எதிர்பார்க்க ஒரு சில போஸ்ட் எது B60 பி ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர். ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரோட யூஆர் கட் ஆஃப் வந்து இத பாருங்க 348. ஓபிசிக்கு வந்து 343. அதே மாரி பிரெவென்டிவ் பிஓக்கு வந்து பாருங்க. பிஓட கட் ஆஃப் வந்து 348. அதேதான் ஆல்மோஸ்ட் சேம். அதே 345 ஓபிசிக்கு. ஓகேங்களா? அத விட 2 மார்க் அதிகம். சோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, எக்ஸாமினர் இது வந்து அத விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. போஸ்ட்க்கு ஏத்த மாரி தான். ஓகேவா? சோ இது பாருங்க. இது 349 இருக்கு. அது வந்து ஓபிசி 346. ஓகேங்களா? சோ கட் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி B21 இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் இது ரொம்ப அதிகம் 357. சோ ஓபிசிக்கு 352, எஸ்சிக்கு வந்து 338 இருக்கு. அப்படியே நம்ம கீழ போனோம் அப்படின்னா, இத பாருங்க. இதுதான் போஸ்டல் அசிஸ்டன்ட். இதோட கட் ஆஃப் வந்து 334 ஃபார் ஓபிசி, யூஆர்க்கு வந்து 335. ஓகேங்களா? சோ வாங்க. இத விட கீழ கம்மியா இருக்கிறது லீஸ்ட் கட் ஆஃப் ஃபார் ஓபிசி 335 தான். ஓகேங்களா? லீஸ்ட் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கு? 335. இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு கட் ஆஃப். யாரெல்லாம் கிளியர் பண்ணாதவங்க அடுத்த ஏப்ரல்ல வரப்போற எக்ஸாம்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னெல்லாம் இந்த வாட்டி மிஸ்டேக் பண்ணமோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்து வரப்போற எக்ஸாம நமக்கு ஒரு போஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா உள்ள இறங்குங்க. ஓகேங்களா? சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் டே. கங்ராச்சுலேஷன் ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் காட் போஸ்டிங் இன் எஸ்எஸ்சி. எல்லாருக்கும் தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். பை பை.